தன்னுடைய வாழ்க்கை நிலை திருமணமாகி இவ்வளவு சீக்கிரமாக மோசமாக போய்விடும் என கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவில்லை சரண்யா. மன இறுக்கம் அதிகரிக்க கோபித்து கொண்டு தாய் வீட்டிற்கு வந்துவிட்டாள். குபேரனைப் போல் வாழ்ந்தவர்கள் குடியிருக்க வீடு கூட இல்லாத நிலைக்கு, வாடகை வீட்டிற்கு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு கணவன் சரணும் அவரது தந்தையும் திருமணத்திற்கு முன்பே எடுத்த பேராசை முடிவுதான் காரணம் என்பது புரிந்தது. பெற்றோருக்கு ஒரே பெண், அளவான வசதியிலும் அரண்மனை வாழ்க்கை போல் குறை ஏதுமின்றி இளவரசியைப் போல் வளர்ந்து வாழ்ந்தவளுக்கு தம் அந்தஸ்துக்கு சமமான மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைக்க அவளது தந்தை முயன்றார். நாங்கள் பெரிய இடம்னாலும் எங்கள் அந்தஸ்துக்கு நீங்கள் இல்லைன்னாலும் பொண்ணு அழகாக இருக்கிறதுனால என்னோட மகனுக்கு கட்டிக்க சம்மதம், வரதட்சணை சல்லி காசு வேண்டாம் சொல்லிவிட்டேன் ஆமாம் என மாப்பிள்ளையின் தந்தை மாதவன் வசனம் பேசியதை நம்பி பெரிதாக விசாரிப்பு எதுவுமின்றி பங்களா வீட்டை பார்த்து பட்டென விழுந்துவிட்டார் சரண்யாவின் தந்தை ரமணன். இதை பாருமா, உன்னோட குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு மாத செலவுக்கு என்னால் பணம் தர முடியுமே தவிர அவங்களோட கடனை அடைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அது கப்பல், என்னோடது படகு. மூழ்கிற கப்பலை படகை கட்டி காப்பாற்ற நினச்சா படகும் சேர்ந்தே மூழ்கி போகும். கப்பலை விட்டுட்டு படகுல வந்து ஏறிட்டா கூட எல்லாரையும் காப்பாற்றிடுவேன். மனுஷன் உசுரோட வாழ சொர்க்கம் தேவையில்லை, சோறு இருந்தால் போதும். அதை தினமும் 100 பேருக்கு என்னால் போட முடியும் என கூறியவர் புரியிறவங்களுக்கு புரியணுமே என கவலை கொண்டார். 500 பேருக்கு வேலை கொடுத்தவங்க உங்கள் மளிகை கடையில் வந்து பொட்டலம் கட்ட சொல்ல முடியுமா என மகள் சரண்யா கேட்டது சரி என்றாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழக வேண்டும் என்னும் நியதிப்படி வாழ்ந்தால்தான் நெருக்கடியை கடக்க முடியும் என்றார். கௌரவம் பார்த்தா நடுத்தெருவில் தான் நிற்கணும். இந்த மளிகை கடையை வச்சு தான் உன்னைய இளவரசி மாதிரி வளர்த்துருக்கேன். 10 பைசா கடன் கிடையாது. 10 பேருக்காவது நான் தான் கடன் கொடுத்துருக்கேன். சின்ன வயசில் இருந்து உழைப்பை மட்டுமே நம்பியிருந்தேனா ஒன்ற விஷயத்தில் பங்களாவை நம்பி மோசம் போயிட்டேன். கண்களில் கண்ணீர் சிந்தினார். சொல்லப்போனால் என்னோட நிலைமைக்கு உங்களை விட நான் தான் அழுகணும். பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கடனை அடைச்சிப்படலாம்னு நினச்சி 1 கோடியை வச்சு 10 கோடி கடனை வாங்கி இப்போ தெரு கோடிக்கு வந்துட்டாங்க. இவங்க எந்த பொண்ணை கட்டணும்னு திட்டம் போட்டாங்களோ அந்த பொண்ணோட அப்பா விசாரிச்சுட்டு முழிச்சிட்டாரு. நீங்கள் வெகுளியாக இருந்துட்டு விசாரிக்காமல் என்னை கொண்டு போய் பங்களாவில் இல்லை பாதாளத்தில் தள்ளி விட்டீங்க. தன் பங்குக்கு சரண்யாவும் பேசினாள். இப்படி திட்டம் போட்டு உண்மையை சொல்லாமல் ஏமாத்தினவங்க கூட வாழ்கிறத விட டைவர்ஸ் பண்ணிடலாம்னு தோணுது என தந்தை ரமணன் பேசியதை கேட்டு அப்பா என்று கத்தினாள். அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு தடவை பேசிடாதீங்க. என்னோட மனசில் இன்னொருத்தருக்கு இடம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் உண்மையை சொல்லி பொண்ணு கேட்டிருந்தா கூட நான் சம்மதிச்சிருப்பேன். இத்தனை கடனை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கோபந்தான். மேல்நிலையில் இருந்தாலும் கீழ்நிலையில் இருந்தாலும் கணவன் தான்னு நினைக்கிறவன் நான். பொய் சொல்லிட்டாங்கன்னு கோபத்தில் சொல்லாமல் வந்துட்டேனே தவிர பொழைக்க முடியாதுன்னு நான் வரல. மறுமணங்கிற வார்த்தை என்னோட அகராதியிலே கிடையாது என்று தன் மனைவி சரண்யா உறுதியாக பேசியதை கேட்டபடி வீட்டிற்குள் நுழைந்த கணவன் சரண் தாங்கள் கடனை மறைத்து திருமணம் செய்ததால் விவாகரத்து செய்ய வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட கோபத்தில் வந்துவிட்டாளோ எனும் பயத்தில் மன்னிப்பு கேட்டு அழைத்து செல்ல வந்தவன் அவளது பேச்சை கேட்டு நேரில் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என புரிந்து மகிழ்ச்சி அடைந்தாலும் மானசீகமாக மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான்.